அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு வந்து சில முக்கியமான அதாவது வந்து நம்பர்ஸ் கூட தான் பேச போறேன். அதாவது 3, 6, 9 விஷயம், 11, 11 இந்த மாரி விஷயங்கள பத்தி தான் நான் சொல்றேன். ஆனாலும் அந்த நம்பர்ல நம்ம சொன்ன விஷயத்திலேயே நிக்கக்கூடாது. அந்த 11, 11, 3, 6, 9 அத கும்புறது அந்த விஷயத்திலேயே நிக்கக்கூடாது. இது வந்து இந்த நம்பர் எல்லாமே பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது. பிரபஞ்சம்னாவே அதில சூரியன், சந்திரன் எல்லாம் இருக்குது. அந்த சூரியன், சந்திரனை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், துர்க்கம், பகை, எதிராளி எல்லாமே 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம்னு வருது உங்களுக்கு. அந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்களுக்கு மார்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். நான் வந்து இதில வந்து உங்களுக்கு தம்ப்நெயில்ல மார்ஸ் போட்டிருக்கேன். மார்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், செவ்வாய் கிரகம். அது சிவப்பு கலரில் இருக்கும். ரத்தத்துக்குரியது. போர், உலகளாவிய பெரும் போர், பகை எல்லாத்துக்குமே அது. ஆனால் எல்லாத்துக்குமே செவ்வாய் தானா அப்படின்னா செவ்வாய் மட்டும் கிடையாது. உங்களுடைய ராசியிலிருந்து மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், 6, 8, 12ஆம் பாவங்கள்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் ராசியிலிருந்து எத்தனாவது பாவத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைக்கு வருது, எதிரி மட்டும்தான் காட்டி கொடுக்குதா, இல்லை எதிரிகளை உங்களுக்கு காட்டி யாரெல்லாம் நல்லவங்க அவங்க சூப்பரானவங்க நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு 10 வருஷமாக, அப்புறம் பார்த்தா அவங்களால தான் உங்களுக்கு தலைவலியன்னு இருக்கும். அது வந்து அந்த விஷயத்தையே உங்களுக்கு காட்டி கொடுக்குறதா இருக்கும். அது வந்து 6ன்றது எடுத்துக்கலாம் நம்ம. 6, 8, 12ஆம் பாவங்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் நான் முக்கியமாக சில விஷயத்த சொல்லிவிட்டு இதில் நான் போட்டிருக்கிற விஷயத்துக்கு வரேன். கடவுள், சினிமா, சீரியல் டைரக்டரு எல்லாம் ஒரே மாதிரின்ற விஷயத்துக்கும் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லைனா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் வில்லன் வில்லி மாறிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அந்த 2 வில்லன் வில்லியே சேரதா இருக்கும். சில சமயம் அது சீரியலில் நீங்கள் பார்த்தாலோ, சினிமாவை நீங்கள் பார்த்தாலோ டைரக்டர்ஸும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் கடவுளும் அப்படி தான் நம்மளுக்கு பண்ணியிருப்பார். தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு எதிரி வில்லன் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் பொறுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லை நீங்கள் ஒரு காலேஜில் சேர போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் போகிறீங்க, ஏதோ ஒரு வேலையில் சேர்றீங்க அப்படின்னும்போது அந்த முதல் இருந்த வில்லனை விட அதுக்கு அடுத்து வர்ற வில்லன் வந்து ரொம்ப பயங்கரமானவனாக ஒருத்தன் வரப்போகிறான்றது கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் முன்னாடியே தெரியும். அப்போது அந்த முதல் வில்லனை அப்படியே லைட்டாக ஃபேட் அவுட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த அந்த புது வில்லன் வந்த பின்னாடி உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மாமாவோ இல்லை அம்மா வீட்டு சைடில் அம்மாவுடைய கூட பிறந்தவங்களோ உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அது ஆண் பெண் 2 பேரில் யாருக்கோ ஒருத்தர் சொல்கிறேன். ஆனால் அவங்க கல்யாணம் ஆன பின்னாடி என்ன ஆகுதுன்னா, மனைவி வீட்டவர் சம்மந்தமானவோ கணவர் வீட்டு சம்மந்தமானவங்களோ பயங்கரமான கேரக்டர் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டாங்க அங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வில்லன் வரப்போகுது, உங்களுக்கு 2 மாதம் பொறுத்து தான் கல்யாணம் ஆக போகுது, 1 வருஷம் பொறுத்து தான் கல்யாணம் ஆக போகுது, இப்போ இருக்கிற வில்லையை விட பயங்கரமான வில்லன் வில்லி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னால், இந்த ஏற்கனவே இருக்கிற முதல் வில்லன் வெளியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, முதல் 10 வருஷம் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு வில்லன் வெளி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லவங்களாக மாறுறதோ, இல்லை உங்களை விட்டு ரொம்ப தூரம் அவங்க பயணித்து வேற எங்கோ போயிடுறதோ, இல்லை உங்கள் மேலே இருக்கிற எதிர்ப்பு குறைஞ்சிட்டு அவங்கள வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் வந்ததுனால அதில் ஃபோக்கஸ் ஆகிட்டு உங்களை ரொம்ப கண்டுக்காத விட்டுடுறாங்களோ, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மேஜர் வில்லனாக இருக்கும். உங்கள் மனவலிக்கு சின்ன வயசுலேருந்து மிகுந்த காரணமுடைய ஒரு வில்லனாக இருப்பாங்க அவங்க. அது லேடியோ மனுஷனோ. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, இவங்களாலலாம் இனிமேல் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு இல்லை அப்படின்னாலே, இதை விட பெரிய வில்லன் வில்லி உன் வாழ்க்கையில் 2 மாதம் பொறுத்தோ 6 மாதம் பொறுத்தோ வரப்போகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி 70% இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி சில சமயம் நடக்கும். சில சமயம் என்ன நடக்கும்னா, அந்த 2வது வில்லனும் இந்த முதல் வில்லனும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முதல் வில்லனும் மறுபடியும் உனக்கு ஒரு பயங்கரமான வில்லத்தன்மை ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரதா இருக்கும். அவங்களும் இவங்களும் மீட் பண்ணுற வாய்ப்பு வரதா இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்கு தான் நீங்களும் கொஞ்சம் சூட்சமாக இருக்கணும். எப்போவுமே உங்களுடைய எதிர்ப்பான ஒரு ஆட்களை இன்னொரு எதிரிக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிரின்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு சஜஷன், இது வந்து ஒரு டிப்பு. அதையும் கூடவே சொல்லிட்டு வரேன் நான். இன்னும் நான் நிறைய மேட்ரு இதில் சொல்லி முடிக்கல. 6, 8ஆம் பாவம்ன்றது நீங்கள் என்ன 9, 9 இதுக்கு யூஸ் பண்ணலாம், 6, 6 யூஸ் பண்ணலாம், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இதில் நான் சொன்ன விஷயம் இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் உங்கள் வீட்டில். சில சமயம் என்ன ஆகும்னு பார்த்தா, அந்த முதல் வில்லனும் ரொம்ப மோசமாக 2வது வில்லனே ரொம்ப மோசமாக போகும்போது முதல் வில்லனை கடவுளே கட்டி விட்ருவார்.
நீங்கள் சினிமாவில் சீரியலில் பார்த்தீங்களான்னா அதுக்கு அடுத்தது ஒரு 10 வருஷம் பொறுத்து ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிப்பாங்க. பெரிய வெப் சீரிஸில் நீளமாக போகிற தொடர் கதைங்களாம் அப்படி வரும். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை விட கொடூரமான ஆள் அங்கே வந்துட்டாங்க ஒரு வில்லத்தனமாக அப்படின்னா, அந்த முதல் வில்லனை கொஞ்ச நாள் இதில் கூட அவங்களுக்கு துட்டு கொடுத்து நடிக்க வைக்கணும்ல, அதனால் வேண்டி அவங்கள கொஞ்ச நாள் கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க உங்களுக்கு. புது வில்லன் வந்துட்டு பின்னாடி அவங்கள பற்றியே தான் எடுப்பாங்க. அந்த பழைய வில்லனை கொஞ்ச நாள் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வேறு ஏன் துட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கண்ணிலே காட்டாது கூட வைப்பாங்க. அந்த வேலையை கடவுள் கூட தான் பண்ணுறாருன்ற நான். அந்த வேலையை கடவுளும் கூட செய்கிறார். கடவுளும் என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்க்கையிலெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 9 வருஷத்துக்கு முறை வில்லிகளை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் இது எல்லாமே கடவுள்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, அது கர்ம தொடர்பு சம்மந்தமாக தான் அது நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு சந்திரகர்மா இருக்குது அப்படின்னா எப்படி நடக்கும்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆகாதுன்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிற பேச்சே உங்களுக்கு பிடிக்குதில்ல, ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் அம்மா தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க தடையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா நீங்கள் விரும்பிய ஒருத்தரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட பிறந்தவங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஆள் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட அம்மாவால் பிரச்சனை தானே அர்த்தம் உங்களுக்கு. நீ இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே ஒருத்தர் இருப்பாங்க. அந்த இவங்கள தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் இல்லை மருமகனாக வரணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டா அவங்க ஒரு விதமான வில்லி தானே நமக்கு. அப்போ அந்த மாதிரி பேஸில் போகுதுன்னா அந்த இடத்துல சந்திரகர்மா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுவும் ஒரு பக்கம் செயல்படுது. அப்புறம் ஒரு 10 வருஷம் பொறுத்தோ 15 வருஷம் பொறுத்தோ உங்களுக்கு கல்யாண காலத்தில் போயிட்டு சந்திரகர்மா பேஸில் பேசுறதா இருந்தால் மாமியார் மூலமாக வரதா இருக்கும் பிரச்சனை. அது ஆணோ பெண்ணோ, ஆண்கள்னாவே மாமியாருக்கு சம்மந்தம் கிடையாது நினச்சிக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆக்டர் பேர் இப்போ ரீசெண்டாக அந்த ஆக்டர் பேர் சொன்னோம்னா அவங்களுக்கு மாமியார்னால தான் பிரச்சனைன்றது அதெல்லாம் இப்போ நம்ம சொன்னால் நல்லா இருக்காது நம்ம வாயால் யூடியூப்பில். அந்த மாதிரி மாமியார் மூலமாக கூட அந்த பெண்ணோட அந்த ஆண் மகன் சேர்ந்து வாழாத இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மாமியார் சில கொள்கைகளை வச்சுருக்கும், அந்த பையனோட மாமியார். அதனால் அந்த பொண்ணு அந்த அம்மா பேச்சு கேட்டுக்கினே இவங்க கூட வராமல் இருக்கும். நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியாக பணக்கார ஃபேமிலிங்களில் இது நடக்கும். அப்போ நம்ம மாமியார்னாலே நிறைய பேருக்கு ஒரு பெண்ணும் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தும் மாமியாரும் அப்படி தான் ஞாபகத்து உங்களுக்கு. அப்படி கிடையாது. பெரிய பெரிய இதில் சினி ஃபீல்டில் பெரிய இவங்களெல்லாம் உனக்கு ப்ரொடக்ஷன் இது பண்ணுறதா இருக்கட்டும், உனக்கு நான் அவங்க மாமியாரினுடைய தயவில் தான் வரதா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே சில சர்ச்சைகள் வரும். அதனால் ஒரு ஆணுக்கு கூட ஒரு மாமியார் மூலமாகவோ மாமியார் வீட்டு ஆட்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சந்திரகர்மா பேஸில் நடக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த வில்லி கேரக்டரு டைரக்டராக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறது நடக்குது. இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வில்லி மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு. ஆனால் அது எப்படி மாறுதுன்னா இந்த கர்மா பேஸில் தான், இந்த கர்மா சந்திரகர்மா சூரியகர்மா அந்த பேஸில் தான் மாறுது அது. அதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் முதல் வாழ்க்கையில் ஒரு தசா புத்தியில் நீங்கள் இருப்பீங்க, 2வது வாழ்க்கையில் இன்னொரு வில்லன் வருவோம். அந்த தசா புத்திக்கும் அப்போ உங்களுடைய பிறப்பினுடைய கர்ம தொடர்பு சம்பந்தமான நீங்கள் குரு கர்மாவா சந்திர கர்மாவா சூரிய கர்மான விஷயம் வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும். இடையிடையாக தசா மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த மாதிரி முதல் 10 வருஷத்தில் ஒரு வில்லன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த வில்லனே பிற்காலத்தில் உங்களுக்கு இன்னொரு எதிரி 2வது எதிரி உருவாகிறான் பார்த்தீங்களா, அந்த எதிரியை அந்த முதல் எதிரியே எதிர்க்கிற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். அதாவது என்னன்னா அவனுக்கும் அவனை பார்த்தா பிடிக்காம போகும். ஆனால் இப்போ அவனை பார்த்தா பிடிக்காம போகிறதுனால அவன் இப்போதைக்கு உன்னை விட்டுருவான். அவனுக்கு அவனுக்கும் 2வது வில்லனுக்கும் கூட ஏதோ ஒரு பகை வரதுனால 10 வருஷமாக உன் மேலே பகையாக இருந்த முதல் வில்லன் உன்னுடைய எதிரியான இன்னொரு இவன் மேலே பகை வந்துட்டதுனால அவன் ஏற்கனவே உன்னை ஒரு குடைச்சல் கொடுத்துருந்துருப்பான், ஏற்கனவே ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஏன் குறையுதுன்னா உன்னுடைய எதிரியும் அவனுடைய எதிரியும் ஒன்றாக ஆகின்ற சமயத்தில் அந்த ஏற்கனவே இவனால் நீ அவஸ்தைப்பட்டிருந்த விஷயம் குறைஞ்சி போயிட்டு வரும். அது ஒரு பேட்டர்னில் நடக்கும். சில சமயம் என்ன நடக்குன்னா ஒரு 2வது வில்லன் வரும்போது அந்த முதல் வில்லன் மூலமாக நல்லதே கூட உனக்கு நடக்கத்தான் இருக்கலாம். அதுவும் கர்ம தொடர்பு சம்மந்தமாக தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா. இந்த குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அந்த 3 நட்சத்திரக்காரர்களாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்ன்ற பார்த்தீங்களா. அந்த மாதிரி முதல் 10 வருஷம் அவங்களால ரொம்ப கெட்டது நடந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் பொறுத்தோ 15 வருஷம் பொறுத்தோ அந்த பர்சன் மூலமாகவோ அந்த வீட்டு நபர் மூலமாகவோ இல்லை அவர்கள் பெற்ற குழந்தைகளோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நடக்கும். அது ஏன்னா அது கர்மா பேஸில் இருக்குதோ அது ஒரு பக்கம், அவங்களாலேயே நல்லது நடக்குது அவங்களாலேயே கெட்டது நடக்குது, அது ஒரு தனி கதை.
ஆனால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வில்லன் மாறுகிறார்கள். வாழ்க்கையில் வருகின்ற வில்லன்கள் மாறுகின்றார்கள். அந்த வில்லன்கள் சில சமயம் என்ன ஆகுன்னா, முதல் வில்லனும் 2வது வில்லனும் கூட்டு சேர்ற மாரி அமையும் சில சமயத்தில். சில சமயத்தில் செத்து போயிற மாரி இருக்கும். அதாவது வந்து அதை தான் நான் செத்து போகிறதுன்னு போடாத, போகும்னு போட்டுக்கிறேன். பிறக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ தான் பிறந்திருப்பாங்க. இன்னொரு 10 வருஷம் பொறுத்து உனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க. இப்போ தான் அந்த உங்கள் வீட்டில் பிறக்கிறதோ, இல்லை எதிர் வீட்டில் பிறக்கிறதோ ஒருத்தர் இப்போ தான் பிறக்கிறதா இருக்கும் புதுசா. அவங்க பிறந்து ஒரு 15 வருஷம் பொறுத்து வந்து பிரச்சனை பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பிறக்கிற அவங்க ரொம்ப பயங்கரமாக பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான எதிரி உங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ பிறந்திருக்கிற ஏதோ ஒரு ஊரில் பிறந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பிறந்த விஷயமே தெரியாது. ஆனால் இது அஜெண்டா படி அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் கம்பெனிலேயோ வேறு எங்கேயோ உங்கள் கீழே வேலை செய்கிற ஆளவோ வந்து உங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கு அந்த பிறந்தவங்க வளர்ந்து வந்து உங்களுக்கு பிறக்கிற பசங்க கூட அவங்க பயங்கரமான ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஆனால் இப்போ பிறந்தாங்கன்ற விஷயமே உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு பிறந்தவங்க கூட அவங்க யாரோ பிரச்சனை பண்ண போகிறாங்க. அவங்க பிறந்துட்டாங்க. பிரபஞ்ச அஜெண்டாவுக்கு தெரியும் அவங்களால தான் உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த எதிரிகளினுடைய தொல்லைகள் திடீர்னு காணாத போயிட்ட மாதிரியோ, திடீர்னு அவங்களுக்கும் உனக்கும் சுமூகமாயிட்ட மாதிரி வரும். இது வந்து பரவாயில்ல, அவங்க திருந்திட்டாங்க, இல்லைன்னா அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம கூட சுமூகமாயிட்டீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணமே இன்னொருத்தர் பிறந்திருக்காங்க வேறு ஒரு ஊரில். அவங்களால உங்களுக்கு பிறக்க போகிற பசங்களுக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த முதல் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற எதிரினுடைய வீரியம் குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிறக்கும்னு போட்டனே அதுக்கான விளக்கம் இது. போகும்னு சொல்கிறேனே அது என்ன தெரியுங்களா? ஒரு வில்லன் இருப்பாங்க. நான் சொல்கிற சுலு ஆத்மாவையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற வில்லன் இருப்பாங்க. சுலு ஆத்மாவை உடம்புல வச்சுட்டு இருக்கிற ஒரு சுலு ஆத்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அந்த சுலு ஆத்மாவையும் உள்ளே வச்சுட்டு இருக்கிற ஒரு எதிரி நமக்கு இருப்பாங்க. அந்த எதிரி உடம்புல அந்த சுலு ஆத்மா இருக்கும். அந்த அந்த ஆத்மாவை தாங்கி இருக்கிற அந்த உடம்பு செத்து போயிடுறாங்க. வயசாகி 75 வயசோ 85 வயசோ ஆகி செத்து போயிடுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற சுலு ஆத்மா என்ன பண்ணுன்னா, அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பசங்க கிட்ட போயிட்டு சேர்ந்துரும் அந்த சுலு ஆத்மா. அவங்க அந்த அம்மாவனுடைய அந்த அப்பாவனுடைய கொள்கைகளை அவங்க பசங்களுக்கும் அது திணிச்சிருவாங்க. அந்த சுலு ஆத்மா உள்ளே இருக்கும்போதே திணிச்சிருவாங்க. இவங்க மேலே நம்மளுக்கு பகை, இவங்க கூட நம்ம இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் அந்த மொத்த ஃபார்முலாவும் அவங்களுக்கு திணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா உடம்புலையோ அப்பா உடம்புலையோ இருக்கிற சுலு ஆத்மா அவங்க எந்த பசங்க மைண்டில் ரொம்ப ஏற்றி வச்சுருக்காங்களோ அந்த உடம்புல போயிட்டு அது உட்காந்துக்கும். ஆனால் அந்த போயிடுது பார்த்திங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்காமல் இருந்திருக்கும். அப்போது நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த போகும்னு போட்டிருக்கேன் பாருங்கள். போகும் ஒரு வில்லன், அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வில்லனோ வில்லியோ அவங்க உடம்புல சுலு ஆத்மாவும் இருந்தது. ஆனால் அவங்களால வந்து அவங்க நேரில் உங்களை மோதது இல்லாமல் அவங்க உடம்புல இருந்த சுலு ஆத்மா வேறு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பண்ணிடுச்சு. உங்களுக்கு விஷயமே தெரியாமல் ஏதோ வந்து பலவிதமான மனவலிகளையும் வேதனைகளையும் இழப்புகளையும் கொடுத்துது. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல உட்காந்துங்கிற சுலு ஆத்மா. ஆனால் அந்த சுலு ஆத்மா இன்னொரு இடம் மாறினா கூட அவங்க போயிடுறாங்கன்னா அந்த சமயத்தில் உங்கள் ஃபேமிலியில் எதனா ஒரு 2-3 நல்ல விஷயம் நடந்துடும். ஏன்னா அவங்களுடைய ரொம்ப அந்த ஆத்ம ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. முடியாது, அவங்க நல்லா வந்துடக்கூடாது, அவங்க வரவே கூடாது, அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ரொம்ப வெறியாக இருப்பாங்க சில பேர். அப்படிப்பட்டவங்க ரொம்ப வயசாகிட்டு கூட ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ஆயுஸ் கூட ஜாஸ்தி, அந்த வில் பவர்லேயே இருப்பாங்க அவங்க ரொம்ப வயசான காலம் வரைக்கும். அவங்க போன சமயத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தடையாக இருந்த ஒரு விஷயம் நடந்துடும். அப்போது அது நடந்துட்டாலும் அவங்க உடம்புல இருக்கிற ஒரு சுலு ஆத்மா அவங்க பசங்க உடம்புக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த வில்லன் இதுலேயே தான் வருது. இது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்குது, அதில் போட்டிருக்குது 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லைன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் வில்லனும் வில்லியும் மாறும், சேரும், போகும், பிறக்கும், கொடுக்கும், கெடுக்கும். இது எல்லாமே ஒன்று பிறக்கும், அங்கெங்கோ பிறந்துடும். அது பிறந்த 10 நிமிஷம் ஏற்கனவே இருந்த வில்லனுக்கான வீரியம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியும், இப்போ பிறந்திருக்கிற வெளியூரில் உனக்கு தெரியாத பிறந்திருக்கிற ஒருத்தர் மூலமாக ஃப்யூச்சரில் உனக்கு இதை விட கொடூரமாக ஒன்று வரப்போகுதுன்னும் போதே இன்னொரு விஷயம் ஏற்கனவே இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்ட இந்த விஷயத்தில் பிரச்சனையிலேருந்து உன்னை எடுத்துரும், உனக்கு அது வரப்போகுதுன்றதுல. அந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதுக்கு போயிடுறேன், ஜோதிடப்படி விஷயத்துக்கு போயிடுறேன். 6ஆம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 6ஆம் பாவகம் ஜோதிடத்தில் நம்பர்ஸ் தான், நியூமராலஜி படி தான். எப்படி நம்ம 11, 11, 3, 6, 9 இதெல்லாம் நம்பர் தானே. நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் 1, 2, 3னா 1ன்னா ஏஜேஎஸ், 2ன்னா பிகேடின்னு போட்டிருக்கிறேன்ல.
அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஜோதிடமே. நம்பர் தான் ஜோதிடமே. நியூமராலஜின்ற மேட்ரு தான் ஜோதிடமே. நம்பர் கூட சம்மந்தப்பட்டது தான் ஜோதிடம்ன்றதே. 6ஆம் பாவகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த பாவகத்தில் ஒருவனுடைய எதிரிகள், வழக்கு, நோய்கள், கடன்கள், கஷ்டங்கள் இதை குறிக்கிறது தான் 6ஆம் பாவம். ஆனால் அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் முருகருக்கு 6 முகம் சொல்லிட்டு வச்சு முருகரை வந்து சிவன் வந்து, ஏன்னா சிவனுக்கும் அந்த நியூமராலஜி, அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த நம்பர்ஸ் இது எல்லாமே தெரியும். அவர் தெரிஞ்சு தான் அந்த முருகனுக்கு 6 முகம் என்ற விஷயத்தை கொண்டு வராரு. அந்த 6 முகம், முருகன்னா 6 முகம் 6 முகம்னு சொல்லி சொல்லி உலகம் ஃபுல்லாக 6ன்ற நம்பர் முருகரோட சம்மந்தப்பட்டு நினைக்கிற மாதிரி விஷயத்துக்காகவே 6 முகத்தில் சிவன் அதை உருவாக்கியிருப்பார். 6 தீப்பொறிகளை 6 இதுங்களை சேர்க்குற மாதிரி பண்ணியிருப்பார். எல்லார் மைண்ட்லேயும் பதியும். 6 முகம், 6 தீப்பொறிகள் சேர்ந்தது, 6 இது, 6 கார்த்திகை பெண்கள், இப்படி சொல்லி 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 அவருக்கும் 6க்கும் கனெக்ஷனை சிவன் தான் கொடுக்குறாரு. அந்த 6ன்றதே வந்து எதிரிகள், வழக்குகள், நோய்கள், கடன்கள், கஷ்டங்கள், அந்த விஷயம் மாதிரி அந்த அசுரர்களை, சூரபத்மன் அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த முருகரை வர வைக்கிறதுன்றது அது ஒன்று. 6ஆம் பாவகம் ஒருவனுடைய பிரதான எதிரியை குறிக்கின்றது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மெயின் வில்லன் ஒருத்தன் இருப்பான். அவனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 10 வருஷமாக மெயின் வில்லன் ஒருத்தன் இருப்பான். அந்த மெயின் வில்லனை விட கொடூரமான வில்லன் உன் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. அந்த மனுஷன் இப்போ பிறந்திருக்கலாம், பிறக்காமையே கூட அந்த ஏற்கனவே உனக்கு இருந்த வில்லனை விட உன் வாழ்க்கையில் கல்யாணம் ஆக போகுது, நீ வேறு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண போகிற, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற, ஒரு புதிய வேலைக்கு போக போகிற, அந்த வேலையில் ஒரு புது ஆள் ஒருத்தன் வரப்போகிறான். அவன் வந்த பின்னாடி உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த வில்லன்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஜுஜிபி, அதுனா பெரிய விஷயம், ஆனால் இவன் தான் சமாளிக்க தான் கஷ்டம், அவனை மாதிரி 10 மடங்கு இவன் இருக்கிறானே அப்படின்னு உன் வாழ்க்கையில் ஒருத்தன் வரப்போகிறான்னா, அதே முதல் வில்லனை கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் வந்து ஃபேட் அவுட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த முதல்ல உன்னுடைய பிரதான எதிரியை குறிக்கின்றது தான் 6ஆம் பாவகம். உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான, நான் சொன்ன பாருங்க, கடுவெளி சித்தர் வந்து நான் கேட்டேன் எனக்கு யார் அப்படின்னு கேட்டால் என் வாயாலேயே சொல்ல வச்சார் அந்த பேருன்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் முருகர் வந்து நிறைய குரூப் ஆஃப் இது சொன்னார். அவர் ஒரு மாதிரி முருகர் கனவுல வந்து குரூப்பாக சொன்னார், பேர் பர்டிகுலராக சொல்ல. அப்புறம் கரெக்டாக பில் அடிச்சு போய் கதவு திறக்கும்போது தான் முருகப்பெருமாள்ன்ற ஒருத்தர் நின்றுந்தாருங்க. அந்த மாதிரி இதில் அந்த ஒரே ஒரு ஆள், ஒரு பயங்கரமான ஒரு ஆள் உங்கள் மனசில் வாழ்க்கையிலேருந்து நீங்க முடியாத ஒரு எதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை குறிக்கிறது தான் 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் ஒருவரினுடைய பிரதான எதிரியை குறிக்கின்றது. இந்த பாவகம் உங்களை எதிரியாக பார்க்கும் நபர்களையும் அவர்களால் ஏற்படும் தொல்லைகளை கூட காட்டுகின்றது. அதில் இன்னொரு பார்த்து சவால்கள். 6ஆம் பாவகம் ஒருவரினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால்கள் மற்றும் தடைகளை கூட சுட்டி காட்டுகின்றது. அது ஒரு மனிதனாகவே கூட இல்லை, அது ஒரு சவால், இல்லைன்னா தடை, பெரிய சவாலுக்கெல்லாம் கூட சுட்டி காட்டுறதா அந்த 6ஆம் பாவம் இருக்குது. இது வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளாகவோ, இல்லைன்னா தொழில் ரீதியான தடைகளாகவோ, இல்லை மனுஷ ரூபமாகவோ, இல்லை சூழ்நிலை காரணமாக எப்படி வேணால் இந்த 6ஆம் பாவம் இருக்கலாம். 6ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள், அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கிற உங்களுடைய வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள், இப்போ நீங்கள் வீடு வந்து நீங்கள் சனி வீட்டில் இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து 6ஆவது, சனி 1, கும்பம் 2 அப்படி சொல்லணும், மீனம் 3, அதுக்கப்புறம் மேஷம் 4, அதுக்கப்புறம் வந்து ரிஷபம் 5, அதுக்கப்புறம் வந்து மிதுனம் 6 அப்படின்ற மாதிரி 6ஆம் பாவத்தில் இப்போ என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் நிலை மற்றும் சேர்க்கைகள், அந்த 6ஆம் பாவத்தில் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துச்சானா உனக்கு எதிரிகள் அதிகமாக உருவாகிறதாகவும் இருக்கலாம். இல்லை அந்த 6ஆவது கட்டத்தில் போயிட்டு வேறு சில கிரகங்கள் சேர்க்கை மூலமாக எதிரியை உங்களுக்கு காட்டி கொடுக்கறதாகவும் இருக்கலாம். இல்லை 6ஆம் பாவத்தில் போயிட்டு உட்கார்ற கிரகங்களின் காரணமாக அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியும் இருக்கலாம். அங்கே உட்கார்ற கிரகங்களினுடைய காம்பினேஷன் மூலமாக அது மாறும். அந்த 6ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் நிலை மற்றும் சேர்க்கைகள் ஒருவரின் எதிரிகளின் தன்மையையும் அவர்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகளையும் அது தீர்மானிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எதிரிகளை பற்றின்னு பார்க்கும்போது என்னன்னா, இந்த 6 மட்டும் இல்லை, 6, 8, 12ஆம் பாவங்கள், இந்த பாவங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையதாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இது கூட இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் சேர்த்து சில சமயம் நிறைய வந்து நீ ஒரு எதிரியாக சின்ன வயசுலேருந்து உனக்கு ஒரு யாரோ இல்லை கல்யாணம் ஆகிற சமயத்துலேருந்து ஒரு நாத்தனார் இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்கள் அம்மாவுடைய நாத்தனார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உங்கள் அம்மாவுடைய நீ ஒரு பொண்ணுன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா பையனுங்களுக்கு அதே மாதிரி நாத்தனார் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் ஒரு பொண்ணு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறாங்க.
அந்த நாத்தனாருக்கு அவங்க அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் மேலேயும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வருங்காலத்தில் உனக்கு ஒரு மாமியார் பயங்கரமான ஆளாக போகிறாங்க. உங்கள் மாமியாரும் உங்கள் அம்மாவுடைய நாத்தனாரும் ஒன்றா கூட்டு சேர வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக ஒரு வில்லனும் இன்னொரு வில்லனும் உங்கள் வாழ்க்கையில் சேர்ற மாதிரி ஆகும். முதல் 10 வருஷம் உங்கள் அம்மாவுக்கு வில்லனாக இருப்பாங்க, உனக்கு லைட்டாக வில்லனாக இருந்திருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டத்தில் உனக்கு அவங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமையலாம். உங்கள் அம்மாவுடைய நாத்தனார் உன்னுடைய வாழ்க்கையே திருமண சமயத்தில் கெடுக்கிற மாதிரி கூட அமைஞ்சிருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, உனக்கு உன்னுடைய எதிரியும் உன்னுடைய புது எதிரியும் உன்னுடைய பழைய எதிரியும் ஒன்றா சேர்றது ஒரு விஷயம் நடக்கும். உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே இருந்த எதிரி அவங்களுடைய மகள் வாழ்க்கையிலும் அந்த வில்லனும் உன்னுடைய புது வில்லன் மாமியாரும் கூட்டு சேர விஷயத்தில் உங்கள் அம்மாவுடைய மனசுலையும் கைவிக்கும், மனசுலையும் கைவிக்கும். அது வில்லன்களினுடைய கூட்டு சேர்க்கை விஷயமாக நடக்கும். இந்த 6, 8, 12ஆம் பாவங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையவை. இப்போ நான் சொன்னேனே அந்த மாதிரி இவற்றில் உள்ள கிரக சேர்க்கைகள் ஒருவரின் எதிரிகள், மறைமுக எதிரிகள் மற்றும் இழப்புகளையும் குறிக்கிறது. இது வரைக்கும் நான் பேசினது மட்டும் இல்லாமல் 6, 8, 12ஆம் பாவங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எதிரினே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாமையே அவங்க தான் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள தான் நம்புறதா இருக்கும். அந்த மாதிரி அதாவது நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, இவங்க தாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க உங்களை நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற்றி வச்சுருப்பாங்க. எப்படியானா ஒன்று அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ அவங்கள தான் நம்பி தொலைப்ப. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் 6, 8, 12ஆம் பாவங்கள் கிரகச்சேர்க்கைகள்னால இதோடு ஒன்றோடு ஒன்று இப்போ நான் சொன்ன பாருங்க 6லேயே இதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி கிரகச்சேர்க்கைகள் ஒருவருடைய எதிரிகள் மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகள், அப்புறம் உயிரிழப்பை ஏற்படுத்தி பாருங்கள், பொருள் இழப்பை ஏற்படுத்தி பாருங்கள், லாஸ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி இழப்புகளையும் குறிக்கின்றது. எதிரிகளை மட்டும் அது குறிக்கல. 6, 8, 12ஆம் பாவங்கள் இழப்புகளையும் குறிக்குது. இதில் இதுலேயே அப்படி பார்க்கும்போது இப்போ நான் பிளானட்டுன்னு பார்க்கணுமானா, இப்போ நான் 6ன்ற நம்பரு 8ன்ற நம்பர் 12ன்னு சொன்னேன். இப்போ பிளானட்டாக பார்க்கணும், கிரகமாக பார்க்கணுன்னா சனி கிரகம் ஒருவனுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், தாமதப்படுத்தும். நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் சனி எதிரிகளுக்கே அதுதான் தீனி போகிறதா இருக்கும். சனி கிரகம் உங்கள் எதிரிக்கு தீனி போகிறதா இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு கூட நான் சனி இது இருக்குதுல்ல, நான் உத்திராடம் ஆனால் மகரம் இல்லைங்களா, அதனாலே எனக்கு தெரியல. எங்கள் ஹஸ்பண்டும் மகரம். இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கள் ஹஸ்பண்டுடைய கொள்கைகள், எங்கள் ஹஸ்பண்ட் சூட்சுமம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்னுடைய எதிரிகளுக்கு அவர் தீனியாக இருக்கிறார். புரியுதுங்களா? இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அவர் சனியினுடைய வேலை அது. நானும் மகரம், அவரும் மகரம். ஆனால் அந்த சனியினுடைய வேலையை அது என்ன பண்ணுதுன்னா, சூட்சுமமே அவருக்கு தெரியாது இருக்கிறதுனால, வார்த்தைகளை அதிகமாக விட்டு பேசுறதுனால, கோபக்காரராக இருக்கிறதுனால அவரை எப்பவும் கெட்டவராகவே காமிச்சுட்டு இருக்கும். அந்த சூட்சுமமும் தெரியாது. ஆனால் எதிரிகள் என்னெல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு என்னையோ அல்லது என் கணவரையோ அல்லது எனக்கு பிறந்தவங்களையோ நான் என்னெல்லாம் லைஃப் ஸ்டேட்டஸ் எனக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அதுக்கு என்னுடைய கணவரினுடைய செயல்களே அவங்களுக்கு தீனியாக போயிடும், அதுவே அவங்களுக்கு காரணியாக போயிடும். அதுதான் ஜோதிடத்தில் எப்படி சொல்லியிருக்குதுன்னா, சனி கிரகம் சில நேரங்களில் எதிரிகளின் காரணியாகவே கருதப்படுகின்றது. எதிரிகளுக்கு உருவாகிறதுக்கு, அப்புறம் எதிரிகளுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு காரணியாக போகுது அப்படின்னு சொல்லுது. சனியும் அப்படி தான். இப்போ நான் சொல்கிறேன், கிரகச்சேர்க்கை 6ஆம் பாகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அதில் சனி, அப்புறம் சூரியன் ஒருவரினுடைய ஆற்றல், அதே சமயத்தில் ஒரு ஆளுகைத்தன்மையை குறிக்குது. 6ஆம் பாவத்தில் சூரியன் இருந்ததுன்னா அது ஒருவருடைய அவங்களுடைய எதிரிகளை சமாளிக்கிற திறமையை கொடுக்கும். அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா எதிரிங்களன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சூரியன் இருக்குதுன்னா என்ன ஆகும்னா, சூரியனாவே பவர்ஃபுல்லு, அட்மினிஸ்ட்ரேஷனு, கட்டி ஆள்றது, டாமினேஷன். அப்போ 6ஆம் பாவன்றது பகை. அப்போ 6ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன ஆகும்னா, உங்கள் எதிரிகளை உங்களால் சமாளிக்கிற சக்தியை அது கொடுத்துரும். அது சந்திரன் நான் சனியை பற்றி சொன்னேன், சூரியனை பற்றி சொன்னேன், இப்போ சந்திரனை பற்றி சொல்கிறேன். சந்திரன் ஒருவனுடைய உணர்ச்சிகளையும் மனநிலையையும் குறிக்குது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்ததானா அது ஒருவரின் உணர்ச்சி வசப்பட்ட காதலிக்கிற மாதிரியும், அந்த காதல் கைவிட்டு போகிற மாதிரியும், இல்லை அந்த காதல் இப்போ சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கிற மாதிரியும், இல்லை அதனால் தோற்று போகிறதோ, இல்லை அதனால் நல்ல திருப்தியை கொடுக்குறதோ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த தசா புத்தி இதுங்களை பொறுத்து 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது
விரும்புகிறவங்களே கிடைக்கிறதோ இல்லை அந்த அந்த உணர்ச்சி சம்மந்தமாக, அது காதல் தான்றது இல்லை, எதெல்லாம் உணர்ச்சி மனசை தொடுற விஷயங்கள், மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதோ, 6ஆம் பாவத்தில் வந்து சந்திரன் உட்காரும்போது என்ன ஆகும்னா, அதை வந்து மனசளவில் ஒரு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுற விஷயமும் நடக்கலாம். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாகவும், அதே சமயத்தில் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவோ அல்லது அவற்றை வேறு விதமாக சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவும் கூட 2 விதமாக 2 எக்ஸ்ட்ரீமில் நடக்கலாம். நம்பராக நான் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம்னு சொன்னேன். சனி சூரியன் சந்திரன் அப்படி கிரக பேஸ்லேயும் அதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மேலே போட்ட விஷயம் கடவுள் சினிமா சீரியஸ் டைரக்டர்னால், நீங்கள் சீரியலில் கூட பார்த்தீங்களான்னா ஒரு 600 எபிசோடு 800 எபிசோடு போகுதுன்னா, முதல்ல ரொம்ப வருஷமாக ஒரு எதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எதிரி மாறுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எதிரி மாறுவாங்க. அந்த மாதிரி வந்து வெவ்வேறு எதிரிகள் வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எதிரிகள் எல்லாம் சில சமயத்தில் அவங்க ஒன்றுக்கூட ஒன்று அவங்களுக்குள்ளேயே கூட்டு சேர்ந்து நம்மளுக்கு பயங்கரமான எதிரியாக மாறலாம். இல்லை முதல் எதிரி நமக்கு ஃப்ரெண்டாக போயிடலாம். இல்லைன்னா 2வது எதிரி நமக்கு வந்து அந்த முதல் எதிரிக்கு எதிரியாக போகலாம். அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா புரியும். ஆனால் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க ஒரே எதிரி இருக்குதுன்றது அது வேறு. ஒரே ஒருத்தர் இருப்பாங்க, அந்த பேர் சுலு ஆத்மாவை உள்ளே வச்சுட்டுருக்கிற ஆள். இது நான் சொல்கிறது வந்து அந்த சுலு ஆத்மா தொடர்பான அவங்களுக்கு ஃப்ரெண்டான ஆளுங்க தான் இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வில்லன்களை அந்த சுலு ஆத்மா யூஸ் பண்ணும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வில்லன்கள் மாறும். ஆனால் அந்த ஒரே ஒரு பிரதான எதிரியை வந்து அந்த பிரதான எதிரி என்ன பண்ணுவாங்க, உன் வாழ்க்கையில் எந்தெந்த வில்லன்களாம் வராங்களோ அந்த வில்லன்களையெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து எப்படி எழுதலாம், இதுக்கு எப்படி எழுதலாம் நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, 9ன்றது வந்து போர்க்கடவுள் செவ்வாய்க்குரிய இது, அதில் 999ம் போடலாம், அதே சமயத்தில் 666ம் போடலாம், 3 6கள் போடலாம். எதுக்குன்னா 6னுடைய அளவை அதிகரிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 999 666 3மே எழுதிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய இப்போதைக்கு உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது, அவங்கள ஜெயிக்கணும், அவங்கள ஜெயிக்க போகிறேன், அவங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு தடை பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தையை தடை பண்ணுறாங்கன்னு சொல்லாத, இந்த விஷயத்தில் அவங்க இதை பண்ணுறாங்க, அதை நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் 6 முறை எழுதலாம், இல்லைனா 9 முறை எழுதலாம். இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் சொல்கிறேன். அது நியூமராலஜி கூட சம்மந்தப்படுத்தி ஒன்று பேசுறதுனால இதை மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு. இது ஒரு பெரிய கடல். இப்போ நான் இது மட்டும் சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலில் ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பரிகாரமாக அந்த 999 666 போட்டு 6 டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த வேண்டுதலாக சொல்லாமல் இப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் இப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு 6 டைம்ஸ் எழுதுங்க. அது ஒரு பரிகாரமாகவும் இன்றைக்கி நான் அதை சொல்லி முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.